வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் கம்பெனி தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட நிலைமை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, ரூ. 2248 மார்க்கெட் கேபிட்டல். கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 325 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 331 போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா, ரூ. 200 வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா, ரூ. 2030 கடன் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 35% அவங்களே அவங்க கம்பெனி ஷேரை ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்கு. 1% மைனஸ்ல இருக்கு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, 4897 கோடி சேல்ஸ் பண்றாங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 375 கோடி இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, 2000 கோடி கிட்ட ரிசர்வ் வச்சிருக்காங்க. இவங்க கம்பெனி ஷேரை வந்து இவங்க பிளட்ஜ் பண்ணல. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம பார்த்த வரையும் இந்த கம்பெனி ஒரு ஆவரேஜ் தான். இதுக்கப்புறம் ஒன்னொன்னையும் பார்க்கலாம். கடைசியில இந்த கம்பெனி வாங்கலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் சார்ட்டை நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2006ல ரூ. 95 ரூ. 60 இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இந்த ரேஞ்சிலே பாருங்க எவ்வளவு வருஷம் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. 2015 வரையுமே ஒரே ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2015க்கு அப்புறம் தான் ஒரு ரூ. 450 மேல வரையும் நல்ல ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. 2 குவார்ட்டரா லாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு பெரிய சரிவு வந்திருக்கு. 2018ல இருந்து 2021 வரையும் இந்த கம்பெனி வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸுமே சரியா பண்ணல. அதனால தான் இந்த கம்பெனி வந்து இவ்வளவு பெரிய லாஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி பழையபடி ஒரு ப்ராஃபிட்டுக்கு போயிட்டாங்க. அதை நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கலாம் ஃபுல்லா. இந்த கம்பெனியோட காம்படிட்டர் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ், ஜேபி பேப்பர், வேஸ்ட் காப்பர் பேப்பர், ஆந்திரா பேப்பர், குந்தம் பேப்பர். இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த கம்பெனியோட காம்படிட்டரா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2012ல பார்த்தீங்கன்னா 1492 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் உங்களோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கடைசியா மார்ச் 2023ல பார்த்தீங்கன்னா 5180 கோடி ரூபா அவங்க வந்து சேல்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 174 கோடி ரூபா எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 388 கோடி ரூபா இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வரையும் வந்து பண்ணதிலே இதுதான் அதிகமான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க 2023ல. 2012ல பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாலும் 2018ல 42 கோடி ரூபா மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021ல 65 கோடி ரூபா அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2018ல இருந்து 2021 வரையும் பார்த்தீங்கன்னா சார்ட்லயும் டவுன்ல தான் இருக்கும். அதுக்கான காரணம் வந்து இவங்க இந்த ரெண்டு வருஷமா லாஸ் பண்ணது தான் இவங்களோட கம்பெனி வந்து இந்த மாதிரி சரிவுல இருந்தது காரணம். ஆனா இதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனி ஓரளவு நல்லா மேல போக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ், பாரோவிங்ஸ் நம்ம பார்க்கலாம். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 2000 கோடி கிட்ட ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடனும் பார்த்தீங்கன்னா 2030 கோடி ரூபா கடன் வச்சிருக்காங்க. அதனால ஒரு பெரிய அளவுல டிஃபரெண்ட் கிடையாது. அதனால கடன்ங்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரையும். அதுக்கடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த கம்பெனியை வந்து 35% ஹோல்டு பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஷேரோட பெர்சன்டேஜ் எவ்வளவு ஹோல்டு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 35% வந்து நம்ம கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஹோல்டு பண்ணுது. அதுக்கடுத்து எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா 4.9% வந்து எஃப்ஐஏ ஹோல்டு பண்றாங்க. டிஏஏ பார்த்தீங்கன்னா 12% ஹோல்டு பண்றாங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4% ஹோல்டு பண்றாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் பார்த்தீங்கன்னா 43% வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் வந்து இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஹோல்டு பண்றாங்க. அதிகமா பப்ளிக் தான் இந்த கம்பெனியோட ஷேரை ஹோல்டு பண்றது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா A3, A4 பேப்பர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபார்மாக்கு தேவையான பாக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மருந்து வாங்கும்போது அந்த அட்டைப்பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே இவங்க தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு தேவையான நோட் புக்ஸ், அதுக்கு தேவையான அட்டை, அந்த இதை எல்லாமே இவங்க தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து நம்ம தேவைப்படுற பொருள் தான். ஸ்கூல் நோட் புக்ஸும் சரி, ஃபார்மாவோட அந்த பொருட்களும் சரி, எல்லாமே நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருள் தான். இந்த மாதிரி கம்பெனில லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பேப்பர் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணல, சிமெண்ட் ஃபேக்டரி வச்சு அதையும் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இந்த கம்பெனில எனக்கு ஸ்டாக் ஹோல்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மாசம் 1, 2 இந்த மாரி வாங்கி வாங்கி சேர்க்கலாமே ஒழிஞ்சு, அதிகமா பல்க்கா இந்த கம்பெனில வாங்கி வைக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பெனி ஸ்டாக் பார்த்துக்கிட்டு, அதே மாரி குவார்ட்டர் இவங்க நல்ல ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 லாஸ் 2021ல இருந்து லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2018ல இருந்து 2021 வரையும் 2 இயர் பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும், இது வந்து தொடர்ந்து போகுதான்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். தொடர்ந்து போச்சுன்னா, இந்த கம்பெனில கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அதிகரிக்கலாமே ஒழிஞ்சு, எடுத்தோனே பெரிய லெவல்ல யாரும் இன்வெஸ்ட் அதிகமா பண்ணிறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.